Hi everyone, இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேவரு மாவு வச்சு நம்ம ஒரு மினி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லா ஆவியிலே வேக வைக்கிறதுனால இது இன்னும் கூட ரொம்ப ஹெல்தி. சோ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கேவரு மாவு வந்து எடுத்துர்க்கேன். அரைச்ச மாவு. அது வந்துட்டு 3 ல இருந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு கடாயில போட்டு நல்லா அத வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாவோட வறுபட்ட வாசனை வந்துட்டு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல அடுப்புல இருந்து எடுத்துருங்க. அதுக்கு மேல விட்டீங்கன்னா தீஞ்சிடும். இப்போ அதே கடாயில நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்துட்டு இது நல்லா கொதி வர வைக்கணும். இந்த தண்ணி கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வர வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வறுத்து வச்சிருக்க கேவரு மாவு வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது நல்லா வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க, விடாம கிண்டுங்க. இது நீங்க விடாம கிண்டும்போது பாத்தீங்கன்னா இது இருக்க தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு ஓரளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒண்ணா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பவுல் போட்டு மூடிடுங்க. இது ஏனா பெரிய பவுல் எதுக்குனாக்கா அந்த வேர்வை தண்ணி வந்துட்டு அதுல விழாம இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராகி வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இத வந்துட்டு வேற ஒரு பெரிய பவுல்ல மாத்திட்டு கையில நல்லா எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா இத பிசைஞ்சிருங்க. கையில எண்ணெய் தடவிட்டு பிசைங்க. அதே மாதிரி மாவு வந்துட்டு நல்லா சூடா இருக்கணும் உங்களுக்கு பிசையும்போது. இப்போ பாத்தீங்கன்னா நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். திரும்பவும் கையில எண்ணெய் தொட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டையா நம்ம அம்னி கொழுக்கட்டைக்கு பிடிப்போம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டிடுங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நான் வந்து இங்க இட்லி தட்டுல வந்துட்டு ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். அதுல இத வச்சிடுறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுல எல்லா உருண்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுலயும் உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. இத வந்துட்டு கரெக்ட்டா ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 8 நிமிஷத்துக்கு மேல வேக வைக்காதீங்க. ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்திருச்சு. இப்போ நான் அமுக்குறத பார்த்தாலே தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. அப்படியே நல்லா பவுன்ஸ் ஆகுது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இத கம்ப்ளீட்டா ஆற வச்சுக்கலாம். இது ஆறதுக்குள்ள வேற ஒரு கடாயில நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தாளிக்கிற உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து இத நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஆற வச்சிருக்கிற கொழுக்கட்டை இருக்கு இல்லையா இத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இத ஒரு 2 கலக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை உடனே நிறுத்திடுங்க. இந்த மாதிரி குலுக்கிட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. இதுக்கு மேல இத வைக்க கூடாது அடுப்புல. இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு நிறுத்தியாச்சு. அடுப்பு நிறுத்தினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு திருவுன தேங்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு திருகுன இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி நல்லா சூடா பரிமாறுங்க. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது நீங்க கொழுக்கட்டைனா வந்துட்டு நீங்க சதுர்த்தி அப்பதான் பண்ணனும்னு இல்ல. இது வந்துட்டு ஈவினிங் டைம்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இல்ல ஹார்ட் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க ஆயிலி ஸ்நாக் எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்தி அண்ட் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆவியிலே வேக வைக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு ஹெல்தி தான். உங்களுக்கு வந்துட்டு வெயிட் போடாது. அண்ட் இந்த ஸ்நாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து பசி எடுக்காது, ஃபில்லிங்கா இருக்கும். சோ ஈவினிங் டைம்ல டீ கூட குடிக்கலாம் இல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா கூட இத நீங்க எடுத்துக்கலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.